கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு இந்திய விமான நிலைய ஆணையம் தடையில்லா சான்று வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தை விட பெரிய அளவில் சர்வதேச தரத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை நடத்தக்கூடிய விதமாக சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. திமுக சார்பில் அதற்கான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதை நிறைவேற்றக்கூடிய விதமாக கோவைக்கு களப்பணிக்கு சென்றிருந்த துணை முதலமைச்சர் அது தொடர்பான இடங்களை பார்வையிட்டு ஒண்டிப்புத்தூர் திறந்தவெளி சிறைச்சாலை பகுதியிலே கோவைக்கான அந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து விடலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு துறையாக தடையில்லா சான்றிதழ் பெறப்பட்டு வருகின்றது. கோவையில் விமான நிலையம் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பிட்ட மீட்டர் உயரத்திற்கு மேலே கட்டடம் கட்ட வேண்டும் என்றாலே விமான நிலைய ஆணையரத்திடம் ஒப்புதல் பெற வேண்டும். சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்றால் அதில் 3க்கும் மேற்பட்ட உயர் மின் விளக்கு கோபுரங்களும் பல மீட்டர் உயரத்திற்கு அமையும். எனவே விமான நிலையத்தினுடைய தடையில்லா சான்றிதழ் பெறுவது அவசியம். அந்த அடிப்படையில் தற்பொழுது தடையில்லா சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய விமான நிலைய ஆணையம் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான தடையில்லா சான்றிதழை வழங்கியிருக்கிறார்கள். கோவை ஒண்டிப்புத்தூர் திறந்தவெளி சிறைச்சாலையில் இயங்கி வரக்கூடிய அந்த சிறைச்சாலை இயங்கிய இடத்திலே சுமார் 20 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைய இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட கிரிக்கெட் மைதானங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார்கள். அந்த விமான நிலைய மாதிரிகளை அடிப்படையாக வைத்து கோவையில் அமைய உள்ள கிரிக்கெட் மைதானத்திற்கான வடிவமைப்பும் ஒரு வாரத்தில் இறுதி செய்யப்படும் என்று விளையாட்டுத்துறை தெரிவித்துள்ளது.